டேனோட டைரக்ஷனில் ரெடியாக இருக்க திரைப்படம் பிரிடேட்டர் பேட்லேண்ட்ஸ். எனக்கு அந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போதே இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கணுன்னு ஒரு வெறியோட படத்தை போய் பார்த்தேன். படம் பார்த்தா ரெகுலரான பிரிடேட்டரில் இல்லாமல் இந்த கதை டோட்டலாக வேறையாக இருந்தது. நான் ட்ரெய்லரை பார்த்துட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு பிரிடேட்டர் வேற ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு பிரிடேட்டரை எப்படி கொலை பண்ண போகுதுன்றது தான் பிளாட்டாக இருக்கும்னு யோசிச்சுட்டு தான் போனேன். அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் அவங்க ட்ரெய்லரில் லாக் பண்ணியிருந்தேன். ஆனால் தேட்டரில் படமாக பார்க்கும்போது பயங்கர சர்ப்ரைசிங், ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ரொம்ப அற்புதமான ரொம்ப கரெக்டான ஒரு கதையை படத்தில் சொன்னாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. கதையை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்லேயே வந்து பிரிடேட்டரோடைய உலகத்தை காட்டுறாங்க. அங்கே ஒரு ஜந்து எப்படி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்கும் மேலே அந்த செயினில் வந்து மிகப்பெரிய இடத்துல யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிரிடேட்டர் உயிரினம் இருக்குது. அதுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம எப்படி இங்கே இடத்துல ஹியூமன்ஸ் தான் வந்து அந்த செயினில் நம்பர் 1 இடத்துல இருக்குமோ, அப்படி அவங்க உலகத்தில் அதுங்க இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பிரிடேட்டருக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அப்பா இருக்கார், அண்ணன் இருக்கார். அந்த அண்ணனுக்கும் பிரிடேட்டருக்கும் தான் சண்டை நடக்குது. அண்ணன் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கார். இந்த தம்பி பிரிடேட்டரால் அண்ணனை அழிக்கவே முடியல. அழிக்க முடியலன்னா இவங்க 2 பேர் சும்மா சண்டை போட்டுக்கிறாங்க, யார் வந்து டஃப்பான ஒரு காம்படிட்டர்ன்ற மாதிரி பார்க்கலாம். அப்போ அவங்க அப்பா வரார். அப்பா வந்துட்டு என்ன சொல்கிறார், இவன் ஒரு வேஸ்ட்டு, நம்ம இனத்துக்கு இவன் தகுதியே இல்லை, இவன் ஒரு சக்தி வாய்ந்தவனே இல்லை, இவனை நீயே கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக்கல் சயின்டிஃபிக்கான ஒரு வெப்பனை ஒன்று போட்டு விட்றாரு. அது ஃபுல்லாக பிடிச்சிடுது. தம்பியை வெட்ட போகிற சூழ்நிலையில் என்ன பண்ணுறாரு, அந்த அண்ணங்காரன் அந்த செயினை உடச்சிட்டு தம்பி தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி இவங்க அண்ணனும் தம்பி என்ன டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, வேறு ஒரு கிரகத்தில் இவங்க அப்பாவே பார்த்து பயந்த ஒரு உயிரினம் இருக்குது, அந்த உயிரினத்தோடைய தலையை நீ கொண்டு வந்தனா இவங்க எல்லாருக்குமே உன் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படும், அப்படி ஒரு நம்பிக்கையை நீ கண்டிப்பாக பெறணும் அப்படின்றதான் அவங்களுடைய டிஸ்கஷனாகவே இருக்குது. இப்போது அந்த ஸ்பேஸ்ஷிப்பை அந்த கிரகத்துக்கு போகிற மாதிரி அவங்க அண்ணன் லாக் பண்ணிடுறாரு. தம்பி கண்ணு முன்னாடி அவங்க அப்பா அவங்களுடைய அண்ணனுடைய தலையை வெட்டுறாரு. இப்போது நம்ம ஹீரோவுக்கு 2 பாயிண்ட். ஒரு பாயிண்ட் என்னென்னா, அந்த கிரகத்துக்கு போய் அந்த உயிரினத்தை சாவடித்து அதோடைய தலையை கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அண்ணனை சாகடிச்சதுக்காக அப்பா வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும், அப்பாவை கொலை பண்ணணும். இதுதான் பிளாட். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. நான் சத்தியமாக எதிர்பார்க்கல இவ்வளோ க்ரேஸியாக ஒன்று இருப்பாங்கன்னு. முக்கியமாக எனக்கு என்னென்னா, ஒரு ப்ரிடேட்டர் இன்னொரு ப்ரிடேட்டரை சாகடிக்கிறதுன்றதை தாண்டி ஃபஸ்ட்டு லேயராக எனக்கு வந்து கதையாக அவங்க பிளாட்டுக்குள்ளே எப்படி நம்மளை உட்கார வைக்கிறாங்க, அந்த ரிவெஞ்ச் ட்ராமாவை ஹீரோவே நம்மளே கனெக்ட் பண்ண வச்சாங்க. ஹீரோ வந்து ஒரு இன்னசென்ட்டாக இருக்க ஆள், ஆனால் அவனுக்கு வெளியில் அவன் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறான்னா, நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன், என்னால் எல்லாமே முடியும் அப்படின்ற அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். பட் அவனால் எதுவும் முடியாதுன்றத இந்த உலகம் வந்து ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணுது. அவன் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது, உன்னால் ஒன்றும் முடியாது, நீ தத்திடா அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்குது. பட் அதை எல்லாத்தையும் உடச்சிட்டு ஹீரோ எப்படி வரான்ற ஒரு பிளாட் இருக்குது தெரியுங்களா, அதுவே ஒரு கரெக்டான ஹீரோவுடைய எவல்யூஷன் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அது இந்த படத்தில் ரொம்ப கரெக்டாக டேன் கிராக் பண்ணியிருந்தாருன்றது தோணுச்சு. அண்டு அந்த ஸ்டோரி வேர்ல்டாக அவங்க க்ரியேட் பண்ணது. ஏன்னா இந்த ப்ரிடேட்டர் இருக்கிற கிரகத்துலேருந்து பல 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்க வேறு கிரகத்துள்ளே போகிறாங்க. அந்த கிரகத்துக்குள்ளே போகும்போது என்னென்ன டிஃபிகல்ட்டி இருக்குது, கிரகத்துக்குள்ளே போனதுக்கப்புறமா அது எப்படி லேண்ட் ஆகுதுன்னு இன்ச் பை இன்ச்சாக ரொம்ப டீட்டெயில்டாக அடுத்தடுத்த சீக்வன்ஸை கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த ப்ரிடேட்டர் வந்து எப்போயும் நம்ம ஒரு கிரகத்துக்கு போகிறோம், அங்கே யாரையோ ஒருத்தர் சாகடிக்க போகிறோன்னா நம்ம கிட்டே இருக்க பயங்கர பவர்ஃபுல்லான வெப்பனை வச்சு தான் நம்ம அட்டாக் பண்ணுவோன்றதை நினைப்போம். ஆனால் இந்த ப்ரிடேட்டர் வந்து ஆரம்பத்துலேயே அவங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு அப்கமிங் தான், இதுக்கு முழுக்க அந்த மெமரியில் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ்லாம் கிடையாது. இது இங்கேருந்து தான் கற்றுக்க போகுதுன்றத ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அண்ட் அந்த கிரகத்தை பற்றி அந்த ப்ரிடேட்டர் எப்படி புரிஞ்சுக்குது அதையும் ரொம்ப அழகாக காமிச்சிக்கிட்டே வந்து ஒரு இடத்துலையும் ஒரு டீட்டெயில் வச்சுருந்தாங்க. இந்த படத்தில் வந்து ஆரம்பத்தில் ஒரு சின்ன கிரியேச்சர் ஒன்று காட்டுவாங்க. அந்த கிரியேச்சர் இந்த ப்ரிடேட்டர் மேலே எச்சையை துப்போம். அப்போ அங்கே இருக்க அந்த ரொபாட்டிக் எல்லாம் தான் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் சொல்கிற வரைக்கும். ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இதில் வந்து வில்லியாகவும் பண்ணியிருக்காங்க, ஜெனிலியா மாதிரியான கேரக்டரும் பண்ணியிருக்காங்க. இந்த 2 கேரக்டர்லேயும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சாக இருந்தது, மிரட்டி விட்டுருந்தாங்க. அப்படி ஒரு வேரியேஷன் நீங்கள் வந்து ஒரு செகண்ட் யோசித்து இவங்க 2 பேரையும் ஒன்றா நிற்க வச்சு பார்த்துட்டு, ஓகே இவங்களும் அதே ஆள் தான், இவங்களும் அதே ஆள் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நின்று பார்த்தா மட்டும்தான் தெரியும். அப்படி அவங்களுடைய கேரக்டரைசேஷனில் ஒரு டிஃப்ரென்சியேஷனை காமிச்சு மிரட்டி இருந்தாங்க. இந்த படத்தில் அந்த வில்லனுக்கான ஸ்கோப்பு, அந்த அந்த நடை, அந்த பாவனை, அந்த பயம்புறுத்துகிற அந்த துணி எல்லாத்தையுமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மூலிமா கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்டு கதையம்சமாக அந்த மீண்டும் அந்த கிரகத்தை அவங்க வடிவமைச்சது அப்படின்றது ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு உயிரினத்துக்கும் ஒரு
ஒரு கோடு இருக்குது, அந்த கோடை தாண்டி அதுங்களால வர முடியல அப்படிங்கிற அந்த பிளாட்டு, அதுங்களோட ஒரு வட்டத்துக்குள்ளே அதுங்க எப்படி ராஜாவாக இருந்துக்கிட்டு இருக்குது, எப்படி அது சர்வைவல் பண்ணிக்கிட்டு இருக்குது, அதை சுற்றி இருக்கிறத வச்சு அது எப்படி ஹேண்டில் பண்ணி அதுக்கு தேவையானதை அதுலேருந்து எடுத்துக்கிறது அப்படின்றத ரொம்ப அழகாக லேயர் பை லேயராக காமிச்சிருந்தாங்க. அது எல்லாமே இந்த படத்தோடைய ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக அமைஞ்சிருக்குது. அண்ட் க்ரியேட்டிவிட்டி பயங்கரம். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை எதுக்காக அட்டாக் பண்ணணும்னா ரெண்டே விஷயம். ஒன்று, அந்த உயிரினம் நம்மளை ஏதாவது பண்ணிட போகுதுன்ற பயத்தினால் அட்டாக் பண்ணும். ரெண்டாவது, இந்த உயிரினம் ஒரு பசியில் இருக்கும், அதுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படும். அப்போ இந்த உயிரினத்தை கொன்று நம்ம சாப்பிட்டுடலாம் அப்படின்றதுக்காக யோசிக்கும். ஆனால் அந்த சாப்பிட்ற தருவாயில் கூட நம்ம சாப்பிட போகிற அந்த உயிரினத்தை சாகடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குணம் இருக்குல்ல, அப்படிப்பட்ட கிரியேச்சர்லாம் இந்த கதைக்குள்ளே வச்சு ஒரு நிமிஷத்தையும் அடுத்தடுத்து போகும்போது, நார்மலாக இப்படிப்பட்ட படங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, அந்த கதைக்குள்ளே ஒரு த்ரில்லர் ஜோன் இருக்கும். அதை எப்படி லாக் பண்ணியிருப்பாங்கன்னா, மனுஷங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையிலேருந்து மனுஷன் எப்படி காப்பாற்றப்பட போகிறான் அப்படின்னும் போது பேசிக்காகவே நம்மளும் அந்த ஹியூமனை கனெக்ட் ஆகிடும். இந்த படத்தில் ஹியூமன்ற ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது. முழுக்க அந்த சிம்பியாட்டிக் ரோபோட்ஸும் இன்னொரு பக்கம் இந்த ப்ரிடேட்டர் தான். அதில் அந்த ப்ரிடேட்டர் கேரக்டரையும் நம்மளே கனெக்ட் பண்ணுறதுன்றதே பயங்கர டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்கு. அதை பண்ணதுக்கப்புறமாவும் இத்தனை லேயர்ஸ் இருக்குது, அந்த இத்தனை லேயர்ஸில் ஒரு ஸ்டோரி வேர்ல்டு இருக்குது, இத்தனை க்ரியேச்சர்ஸை க்ரியேட் பண்ணோம், அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றது சொல்லணும். இப்படி ஒரு சீனையும் கடந்து போகும்போது நமக்கே தெரியாமல் அடுத்த செகண்ட் ஹாஃபில் நாங்கள் இந்த சீன்லாம் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு ஸ்டெப்பாக ஸ்டேஜாக தான் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோன்றத ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே செகண்ட் ஹாஃபில் ரொம்ப கரெக்டாக இருந்து, மிக முக்கியமாக அந்த ப்ரிடேட்டர் அந்த சிம்பியாட்ஸுக்கு எதிர்க்காக நடத்துகிற அந்த வாரில் அந்த ப்ரிடேட்டரோடைய டெக்னாலஜியை யூஸ் பண்ணாமல் அந்த கிரகத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அதை இதோடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு எப்படி யூஸ் பண்ணுது, இது எப்படி ஒரு தனித்தன்மையான ஒரு ப்ரிடேட்டராக இருக்குன்றத நம்மளை அக்செப்ட் பண்ணுற ஒரு ஜோனில் அந்த கிரியேச்சரை ரெடி பண்ணாங்க. அது இந்த படத்தோட வெற்றியாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ப்ரிடேட்டரோடைய ஸ்பேஸ்ஷிப்லேயே ஹைலி அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு எதிரி அட்டாக் பண்ணியிருக்கலாம். பட் அப்படி இல்லாமல் அது ஸ்க்ராட்ச்லேருந்து வரணும்னு ஆசைப்படுது, அதோடைய வெற்றியாக இருக்கணும்னு ஆசைப்படுது. மற்றவங்களுடைய ஒரு சப்போர்ட் இருக்கக்கூடாது. மற்றவங்களோட சப்போர்ட்டுன்றது எப்படி இருக்குன்னா, அது அவங்களுடைய நண்பர்களாக இருக்கணும், இல்லை அவங்களுடைய குடும்பமாக இருக்கணும், வேறு ஏதாவது ஒரு டெக்னாலஜியாக இருக்கக்கூடாதுன்றது அதோடைய மனசில் அதுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு ஆழமான ஒரு இடத்துல பதிவு செய்யப்படுது. அதுக்கப்புறம் அதோடைய வெற்றி எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த கிரகத்துக்காக என்ன ப்ராசஸ்க்காக வந்ததோ அந்த ப்ராசஸை தாண்டி அந்த கிரகத்துக்கு வந்ததுக்கப்புறமா என்ன தேவைன்றது புரிஞ்சுக்குது, இந்த உலகத்தில் என்ன முக்கியன்றது தெரிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ராவல் எப்படி இருந்தது அப்படின்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் இந்த படத்தில் கைவிடப்பட்ட 3 பேர் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஒன்று அந்த ப்ரிடேட்டர், இன்னொன்று அந்த சிம்பியாட்டிக் ரோபோட், இன்னொன்று வேற ஒரு உயிரினம். இந்த 3 உயிரினத்துக்கும் ஒரு காமனான ஒரு பாயிண்ட் நான் பார்த்தேன். என்னென்னா 3 பேருக்குமே அவங்க ஆசைப்படுறவங்க அவங்க கூட இப்போ இல்லை. சப்போஸ் அவங்க ஆசைப்பட்டவங்க கிடைக்கிற சூழ்நிலையில் அவங்க இறந்து போயிடுறாங்கன்ற இந்த 3 பாயிண்ட்ஸுமே இந்த 3 பேருக்குமே ரொம்ப எக்ஸாக்டாக அவங்க பொருந்துச்சு. அண்ட் இந்த 3 பேருமே பயங்கர ஸ்ட்ராங். அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஆயிருக்காங்கன்னா, அவங்களுடைய அந்த கிரியேச்சர் வம்சாவளியிலே இவங்களை தாண்டி யாரும் இது வரைக்கும் பவர்ஃபுல்லாக ஆளுங்களை பார்த்ததே இல்லைன்ற லெவலுக்கு அவங்க பவர்ஃபுல்லான ஒரு கிரியேச்சராக மாறியிருக்காங்க. அவங்களுடைய அறிவு அப்படின்றது அந்தளவுக்கு அட்வான்ஸ்டாக மாறி இருக்குது அப்படின்றத இந்த படத்தோடைய கிளைமேக்ஸில் இந்த ப்ரிடேட்டர் அந்த அப்பா ப்ரிடேட்டர் கூட நடக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸில் ஒரு ஐடியா ஒன்று இறக்கி விட்டுருப்பார். அதெல்லாம் எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஐடியா அவுட்புட்டாக இருந்தது, மிரட்டலாக இருந்துச்சுங்க. ஓவராலாக நான் ரீசெண்டாக கடைசியாக பார்த்த ப்ரிடேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரே ஹாட் ஸ்டாரில் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள். ஒரு சர்வைவல் த்ரில்லருக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்கும். இது எல்லாமே அந்த ப்ரேக்குள்ளே இருந்தது. அது அப்படியே டோட்டலி வேறையாக இருந்தது. இந்த ப்ரிடேட்டர் பேட்லேண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு பக்கா கமர்ஷியல் படம் பார்த்தா மாதிரி இருந்ததுங்க. அதுவும் கடைசியிலலாம் ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஒன்று வரும், ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டர் யாருன்றதை ப்ரிடேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க, வெடிச்சிருச்சு. அண்டு எனக்கு அந்த ப்ரிடேட்டரோடைய வில்லனும் சரி, செகண்ட் பார்ட்டில் வரப்போகிற வில்லனும் சரி, இந்த ரொபாட்டிக் எலாவோடைய வில்லனும் சரி, 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே கேரக்டர். நீங்கள் படம் பார்க்காதவங்க படம் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். அந்த 2 வில்லனுக்கும் ஒரே பேர் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்படி இதன் மூலயமாவும் இந்த ப்ரிடேட்டர் கேரக்டரையும் சரி, அந்த சிம்பியாட்டிக் ரோபாட்டோடைய கேரக்டரும் சரி ரைட்டிங்கில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக, ரொம்ப அற்புதமான ஒரு படமாக இருக்குது. அண்டு இதை பொறுத்த வரைக்கும் மேல் ஃபீமேல் ஒரு அனிமல் அப்படின்றது இல்லாமல்
எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த இந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஈக்குவலான ஒரு உயிரினம் அப்படின்ற மாதிரியும் இந்த கதை மூலியமாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு வாட்டியும் நம்ம உலகத்தில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னா, ஒன்று ஆண் பெண் அப்படின்ற பிரச்சனை வரும், இல்லை ஹியூமன்ஸ் மற்றவங்க எல்லாருமே அனிமல்ஸ் அப்படின்ற பிரச்சனை வரும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாத்தையுமே இந்த படத்தில் பிரேக் பண்ணி எல்லாருமே ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் இந்த ப்ரிடேட்டர் அந்த பேட்லேண்ட்ஸ் படத்தை நான் பார்க்குறேன். எனக்கு இந்த படம் ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தந்துருந்தது. அண்ட் 3D தமிழ் டப்பிங்கில் தான் நான் பார்த்துருந்தேன். தமிழ் டப்பிங்கும் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருந்தாங்க. அண்டு எனக்கு என்னென்னா, இந்த படம் நம்ம தமிழில் பார்த்ததை விட இங்கிலீஷில் பார்த்தாலும் சரி, மற்ற எந்த லாங்குவேஜில் பார்த்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குறீங்கன்ற ஒரு ஃபீல் தான் தரும். அதுக்கு ரீசன் அந்த ப்ரிடேட்டருக்கு வந்து தமிழ் டப் பண்ணாமல் இருந்தாங்க. அது இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்த்தேன். நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த ப்ரிடேட்டருக்குன்னு ஒரு வோக்கல் இருக்குது, அதை கண்டிப்பாக தமிழில் க்ரியேட் பண்ண முடியும். பட் என்ன இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல கவுண்டர் ஏதோ ஒன்று போட்டு அது மிஸ் ஆகிட போகுதுன்னு பயந்துட்டு இருந்தேன். அதை எதுவும் ஸ்பாயில் பண்ணாமல் அப்படியே அந்த ப்ரிடேட்டரோடைய வாய்ஸ்லேயே போயிருந்தாங்க. அதுவும் இந்த படத்தோட ப்ளஸ்ஸாக இருந்தது. அண்டு நாம் பார்த்த ப்ரிடேட்டர் படங்களில் காமெடி அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. நான் மறுபடியும் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்டை தான் சொல்கிறேன். இந்த படம் பக்கா கமர்ஷியல் படம். தொடர்ந்து ஒரு மாதிரி சீட் எட்ஜ்லேயே பார்த்துட்டு இருந்தால் நமக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும்ன்றது காரணத்துக்காக 4-5 காமெடி சீக்வன்ஸும் இருக்குது. அதுவும் படத்தில் டாப் நாச்சாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு பக்காவான ஏலியன் படம் பார்க்குற ஒரு ஆளாக இருக்கீங்க, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்க்குற ஆளாக இருக்கீங்க, அதில் ஒரு ஆக்ஷன் ட்ராமா ரிவெஞ்ச் வேணும்னு ஆசைப்பட்றீங்க, அது டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்ல்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாக்டாக இது உங்களுக்கான படம். மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள். படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் அதிரி புதிரியாக அல்டிமேட்டாக உங்களுக்கு தெரிவிக்க விடுவாங்கன்றதில் சந்தேகமே இல்லை. இதை தாண்டி வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய் சொல்லிங்க. நான் பிரவீன் KS. பாய்.